கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் யூடியூப் வழியாக உங்களுக்கு தேவ செய்தி கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய எழுத்துக்கள் என்ற தலைப்பில் இன்றைய செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி நாம் செய்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நடி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய செய்தி யூடியூப் வழியாக நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்குற இந்த ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஆண்டவரே அப்படியே ஆமென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை அந்த வார்த்தைகளை ஜீவனுள்ளதான இந்த வார்த்தைகளை எங்களுக்குள் கிரியேச்சியை அனுமதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, இந்த செய்தி வேளை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:6. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்படுத்துகிற அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஏனென்றால் எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. 7ஆம் வசனத்தை பாருங்கள். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிர்ந்திருந்த மரணத்துக்கெதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாதிருந்தார்களே. இஸ்ரவேல் புத்திரரால் மோசேயினுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. தேவனுடைய எழுத்துக்களை அவன் பெற்று வந்த பொழுது அவனுடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 17. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். இவர் ஞாபகப்படுத்துவது போல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இதை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக வேத எழுத்துக்கள் இவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேறினவனாக மாற்றுவதற்கு, எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் இருப்பதற்கு நம்மை கொண்டு போகிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த பொழுது அவன் முகத்தை பார்க்கக்கூடாத ஒரு பிரகாசம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவன் வரும் பொழுது இந்த ஜனங்கள் கன்றுக்குண்டியை ஒன்றை ஆயத்தப்படுத்தி அதை அவர்கள் வணங்கி இதுதான் எங்களை வழி நடத்தின தெய்வம் என்று சொல்லினார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம்
32ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத எழுத்துக்கள் என்று ஒன்று, இங்கே தேவனுடைய புஸ்தகம் என்ற ஒன்று இருக்கிறது. அதிலே தேவன் எழுதுகிறார். அதுதான் இங்கே மோசே சொல்கிறான், நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். எப்பா, நான் எல்லா பேரையும் நான் கிறுக்கி போடலை. நான் எனக்கு விரோதமாக எவன் பாவம் செய்தானோ அவன் பேரை தான் நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லி மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகிறார். ஆனால் தேவனிடத்தில் மோசே சொல்லுகிறார், நீர் இந்த ஜனங்களை மன்னித்தருள வேண்டும், நீர் மன்னிக்க வேண்டும், இவர்களை அழிக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் எல்லா ஜனங்களும் என்ன சொல்லிக் கொள்வார்கள், இவர்களை இவ்வளவு தூரம் தேவன் நடத்தி கொண்டு வந்தார் என்று சொன்னார்கள், ஆனால் இவர்கள் இப்படி அழிந்து போனார்களே என்று சொல்வார்களே. ஆகவே நீர் அழிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான், ஒருவேளை நீர் இவர்களை அழிக்க சித்தமானால் முதலாவது உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை நீர் கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அளவுக்கு தேவன் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக, அந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தின் மேல் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக மோசே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் என் தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆக இங்கே தேவன் சொல்லுகிறார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவன் நாமத்தை நான் என்ன செய்வேன், பிதாவுக்கு முன்பாகவும் அவனுடைய தூதருடைய முன்பாகவும் அவன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சொல்லப்படுகிற சபை கொண்டு சர்தை சபைக்கு எழுதின அந்த வார்த்தைகளிலே இதை பார்க்கிறோம். சர்தை சபைக்கு எழுதும் பொழுதுதான் தேவன் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை, அது குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ தேவனிடத்திலிருந்து எப்படி அவருடைய கிருபையை, அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாய் என்பதை நீ நினைவு கூற வேண்டும். முதலாவது நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பு. மனம் திரும்புவதோடு மாத்திரமல்ல, நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை நீ அறியாது இருப்பாய். நான் எப்போ வருவேன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நான் வருவேன். நான் வரும் பொழுது உன்னுடைய காரியங்களை நீ நினைவு கூர்ந்து நீ மனம் திரும்பி இருக்கணும். அந்த வசனங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களையும் அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த சர்தை சபையிலே, மனம் திரும்பாமலும் இருக்கிற அந்த சர்தை சபையிலே, கர்த்தருடைய வசனங்களை நினைவு கூறாமல் இருக்கிற சர்தை சபையிலும் ஒரு சிலர் இருக்கிறார்களாம்.
அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக அந்த இடத்துல நடக்கிறவர்களாக அவர் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன். அவனை என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் நான் அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் நினைவு கூற வேண்டும். நாம் நினைவு கூர்ந்து மனம் மாறினவர்களாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒரு சில பேர் சர்தை சபையில் இருந்தார்களே, அந்த ஒரு சில பேர்களிலே நாம் இருக்க வேண்டும். விழுந்து போன பல பேரை குறித்து பிரச்சனை அல்ல, ஆனால் எழுந்து நிற்கிற ஒரு சில பேரை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆக இங்கே பார்க்கிறோம். ஆக தேவன் அந்த இடத்துல அறிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். மரித்தவர்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதில் அடுத்து நாம் பார்க்கிறோம், சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். கர்த்தருடைய புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது, அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது அவர்களுடைய கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைகிறார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். ஆக ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறவர்களான நபர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளை வைத்து நாம் நடத்துகிறோமா? அல்லது ஏதோ ஒரு காரியம், ஒரு வாழ்க்கை போகிறது, ஏதோ நாம் இருக்கிறேன், அதை வாழ்ந்து போகிற போக்கில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எதுன்னு சொல்ல தெரியல, எல்லா நிலையிலும் எனக்கு ஒரு போராட்டம், பிரச்சனை, ஒன்று மாற்றி ஒன்று வருது, அதனால் நான் நெருக்கப்பட்டுருக்கனால ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணுமேனு வாழ்கிறேன். இன்றைக்கி அநேகர் சொல்லுகிற வார்த்தை, நான் வாழ வேண்டுமே என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அது தப்புங்க. கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக உயிரோடு வைத்திருக்கிறார். அதை எந்த மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் எந்த காரியத்திற்காகவும் அந்த ஜீவனை நாம் விடக்கூடாது. கர்த்தர் அவைகளை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் அவை ஒவ்வொன்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நாம் ஏதாகிலும் ஒன்றை தேவனுக்கென்று செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கென்று செய்கிறவர்களாய் அல்ல மற்ற மனுஷர்களுக்கு செய்கிறவர்களாய் அல்ல. நாம் தேவனுக்கென்று ஏதாகிலும் ஒன்றை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம்
21 அதிகாரம் 27 வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. 3 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், அவருடைய டைரி. இந்த ஜீவ புஸ்தகம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பர்சனல் ஒரு டைரி. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நாம் எழுதப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தீட்டுள்ளவர்களாய் அல்ல, அருவருப்புள்ளவர்களாய் அல்ல, பொய்யுள்ளவர்களாய் அல்ல, இவைகளெல்லாம் இல்லாதவர்களாக இயேசுவைக்காக இயேசுவை போல வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு ஏதுவாக நான் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்கு ஏதுவாக நான் வாழ்கிறேன். ஒரு முறை நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நான் கர்த்தருக்காக எதையாகிலும் நான் ஒன்றை செய்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நாம் 2 தீமோத்தேயுவில் நாம் வாசித்தது போல 3 அதிகாரம் 15 வாசித்தது போல வேத எழுத்துக்கள், பரிசுத்த வேத எழுத்துக்கள், வெறும் வேத எழுத்துக்கள் போடலை, பரிசுத்த வேத எழுத்துக்கள். நீ சிறு வயது முதல் அறிதமென்றும் உனக்கு தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும்ப்பா. நீ சின்ன வயசுலேருந்தே நீ வேதத்தை படிப்ப. அநேக பிள்ளைகள் இன்றைய காலகட்டங்களிலே வேதத்தை வாசிக்கிறவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். அதே சமயம் வேத புஸ்தகம் என்றால் என்ன என்று தெரியாமலே அநேகர் இருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தே கையில் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்கூல் புஸ்தகங்களை வாங்கி தராங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நோட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் அந்த பிள்ளைகளுக்கென்று ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுக்கக்கூடாது? உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு வேதாகமம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளுடைய பேரில் அந்த வேத புஸ்தகம் இருக்கிறதா? எனக்கு அருமையான தாயை தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி கொடுக்க பாருங்கள். எவ்வளவோ 100 பணம் செலவு பண்ணி நீங்கள் படிக்க வைக்கிறீர்கள், துணி வாங்குகிறீர்கள், அவர்களுக்காக செலவு பண்ணுகிறீர்கள். ஆனால் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் எதற்காக பயன்படுகிறது? உபதேசத்துக்காக பயன்படுகிறது. முதலாவது காரியம், தேவன் கல்லின் மேல் எழுதினார். முதலாவது காரியம், தேவன் கல்லின் மேல் எழுதினார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 18 யாத்ராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினால், அவருடைய சொந்த விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இந்த கல்லின் மேலே ஆண்டவருடைய விரல் எழுதியது. எதற்காக தேவன் இந்த கல்லின் மேல் எழுதினார்? தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டது போல உபதேசங்களை, 10 கற்பனைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை தேவன் அதிலே எழுதினார். முதலாவது அவர் உபதேசத்தை அந்த கல்லிலே அவர் எழுதினார்.
10 கற்பனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15-16. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினார். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. தேவனுடைய கையினால் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் அந்த இடத்துல 2 கைகளிலும் இருந்ததா. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, 2 பக்கமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டது. அந்த பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தேவ எழுத்துக்கள். அது உபதேசத்துக்குரியது. நாம் எப்படி வாழ வேண்டும். 10 கற்பனைகளை இன்றைக்கு அநேகர் வீட்டில் மாட்டியாய் தொங்க விட்டிருக்கிறார்கள். அது தொங்கின நிலையிலே இருக்கிறது, தூசி படிந்தது. அநேக இடங்களிலே அந்த 10 கற்பனைகள் எழுதின அந்த வசனங்கள் இருக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நாம் உண்மையிலே அதில் எதையாவது ஒன்றை கடைபிடிக்கிறோமா? அந்த கற்பனைகளிலே நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அந்த கற்பனைகளிலே தேவனை சார்ந்திருக்கிறோமா? இவைகளை நாம் யோசிக்க வேண்டும். முதலாவது பார்க்கிறோம், தேவன் கல்லின் மேல் எழுதினார் அவருடைய விரலினால். அது உபதேசத்திற்காக. 2 தீமோத்தேயு 3:17 சொல்லப்பட்டது போல முதலாவது அந்த எழுத்துக்கள் உபதேசத்துக்காக எழுதப்பட்ட எழுத்துக்கள். இரண்டாவதாக பார்க்கிறோம், அந்த எழுத்துக்கள் அது எதற்காக எழுதப்பட்டது என்று சொன்னால் கடிந்து கொள்ளுதல், தவறை உணர்த்தி கடிந்து கொள்ளுவதற்காக அது எழுதப்பட்டது. எங்கே எழுதப்பட்டது? தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 5:5. அந்நேரத்தில் மனுஷ விரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதி கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சுவற்றிலே மனுஷ கை விரல்கள் எழுதுகிறது. உருவம் அங்கே காணப்படவில்லை, ஆனால் கை விரல்கள் மாத்திரம் அந்த சுவரிலே எழுதுகிறது. 11ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த விரல்களில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களின் அர்த்தங்களை கேட்கிறான். இதனுடைய அர்த்தம் என்ன? இங்கே எழுதப்பட்டிருக்கு, இந்த எழுத்தினுடைய அர்த்தம் என்ன? சகல ஞானிகளையும் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறான். யாராலும் அதை சொல்ல முடியலை. 11ஆம் வசனத்தை பாருங்க, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கொத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. தானியேலிடத்தில் தேவனுடைய சகலவித ஞானமும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாரனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். இவர் எல்லாருக்கும் மேலான நிலையில் அந்த தானியேலை தேவன் உங்களுடைய தகப்பனார் நேபுகாத்நேச்சார் வச்சிருந்தார். ராஜாவினால் பெல்சாசார் எனப்படும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வேர்த்தி பண்ணுகிறதும் புதைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான, மிகவும் கடினமானது,
மிக 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 கடினமானது. அவைகளையும் தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளும் இது மூன்றும் இருக்குமானால் நிச்சயமாக நாம் ஒரு தானியேலை போல நாம் இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தானியேலை போல அநேகரை கர்த்தருக்குள் நடத்துகிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக, அந்த கர்த்தருடைய எழுத்தின் தன்மையை புரிந்து கொள்ளுகிறவர்களாக, நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நம்மால் இருக்க முடியும். தானியேலுக்குள் இருந்த அந்த புத்தியும் அறிவும் விசேஷித்த ஆவியும் நமக்கு இருக்க வேண்டும். இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது தானியேலை கூப்பிடு, அவன் அந்த அர்த்தத்தை அவன் வெளிப்படுத்துவான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும். 17ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த இடத்துல தானியேல் அவன் கூப்பிட்டு விடுறான். ராஜா கூப்பிட்டு விட்ட பிற்பாடு அந்த ராஜா வந்து தானியேலுக்கு வெகுமானங்கள் எல்லாம் கொடுக்குறான். கொடுத்து சொல்கிறான், இந்த செவுரில் எழுதின இந்த எழுத்தோட அர்த்தத்தை சொல்லுப்பா. 17ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். இந்த எழுத்துக்களை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். உன் அப்பாவுக்கு தேவன் 4 காரியங்களை கொடுத்தார். என்னென்ன? ராஜ்யத்தை கொடுத்தார், மகத்துவத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமையையும் தேவன் கொடுத்தார். ஏன் தெரியுமா? இந்த நேபுகாத்நேச்சார் தான் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது என்று சொல்லி அறிந்து தானியேலை முதன்மையான இடத்துல வைத்திருந்தவன். தானியேல் சொல்லுகிறபடி கேட்டு செய்கிறவனாய் இருந்தான். அந்த நாட்களிலே தானியேலுக்கு விரோதமாக தீர்மானம் பண்ணி தானியேலை குற்றம் கண்டுபிடித்து சிங்க கெபிக்குள் போட வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்த பொழுது, வேற வழி இல்லாமல் போடப்படும் பொழுது அவன் தானியேலிடத்தில் சொல்லுவான், தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி சொன்னவன் தான் இந்த நேபுகாத்நேச்சார். ராஜாவுடைய தகப்பன் அப்படிப்பட்டவன். அதே போல அடுத்த நாள் இரவு முழுவதும் தூங்காமல் தானியேலுக்காக அங்கே ஏக்கம் கொண்டு இருந்தவனும் இதே இந்த நேபுகாத்நேச்சார் தான். அடுத்த நாள் அதிகாலமே அந்த சிங்க கெபியின் அருகிலே போய், தானியேலே, பிரியமான தேவனுடைய தாசனே, தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ராஜாவே, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நான் ஒரு குற்றமும் நான் செய்யலை. தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவைகளை கட்டி போட்டார் என்று சொல்லி அவன் சொல்லுவான். ஆக அந்த அளவுக்கு தானியேலுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை இந்த ராஜாவுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் அவன் கொடுத்திருந்தான். அவனுக்கு, அந்த நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் தேவன் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு தேவன் இந்த 4ஐயும் கொடுப்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொடுப்பார். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுகிறது, சீசன் என்னும் என் நாமத்தினால் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போவதில்லை. இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளையாகிய தானியேலுக்காக நேபுகாத்நேச்சார் எல்லா காரியங்களையும் செய்தான். தேவன் அவனை கனப்படுத்தினார், அவனுக்கு மகிமையை கொடுத்தார், அவனுக்கு மகத்துவத்தை கொடுத்தார், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறார் இல்லையா? உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே இவன் சொல்லுகிறான் தொடர்ந்து,
அவர் கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே தள்ளப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று விட்டு உடைய தகப்பனாருடைய மகிமை அவரை விட்டு போச்சு. என்னைக்கு பெருமை அவருக்குள்ளே வந்துச்சோ, என்னைக்கு மேட்டிமை அவருக்குள்ளே வந்துச்சோ, அன்னைக்கே அவர் விழுந்து போயிட்டார். அவர் தள்ளப்பட்டு போனார். 24 வசனம் இப்போ சொல்கிறான். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு அந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே என்று சொல்லி பார்க்கிறோம். மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், மெனே என்கிற தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த விரல் எழுதின மெனே என்கிற அந்த வார்த்தைக்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், நிறைவுள்ளவனாய் அல்ல குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும் என்று அர்த்தமாம் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதனால் இந்த எழுத்து எழுதப்பட்டது? இந்த இடத்துல சொல்லுவது போல, உன் தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்குகிறார். நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும். ஏன் தெரியுமா? எதனால் இந்த எழுத்து எழுதினார் தெரியுமா? பாபிலோன் சிறையிருப்பில் வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருந்த எல்லா பாத்திரங்களையும் எடுத்து கொண்டு வந்திருப்பார்கள். வாசிங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவங்க அப்பன் கொண்டு வந்தான் கொள்ளையாடி, ஆனால் அதை பயன்படுத்தலை. இவன் என்ன செய்கிறான்? தான் அப்பன் கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரங்களெல்லாம் எடுத்துட்டு வா, தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த பொற்பாத்திரங்களை எடுத்துட்டு வா. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அவர்கள் குடித்தது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம். அதில் குடித்து தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்தில் தான் கர்த்தருடைய விரல் சுவற்றிலே எழுதினது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்றப்பட்டது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். ஆனால் கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவது கடிந்து கொள்ளுவதற்காக அவன் தவறை உணர்த்தி அவனை கடிந்து கொள்ளுகிறார். 2 தீமோத்தேயுவில் நாம் வாசித்தது போல கடிந்து கொள்வதற்காக கர்த்தர் சுவற்றிலே எழுதினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மூன்றாவதாக தேவன் எழுதினது சீர்திருத்தல் இல்லையா? 2 தீமோத்தேயின் புத்தகம்
3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். 3வது தேவன் இருதயத்தில் எழுதினார். முதலாவது தேவன் கல்லின் மேல் எழுதினார். மோசேயின் காலத்திலே தன் விரலினாலே எழுதி அந்த கற்பலகையை செய்து அது மோசே இடத்துல கொடுத்து அனுப்பினார். அது உபதேசத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. 2வது சுவற்றிலே எழுதினார். அது மனிதனை கடிந்து கொள்வதற்காக, அவனுடைய தவறை அவனை உணர்த்துவதற்காக அங்கே எழுதப்பட்டது. 3வது இருதயத்திலே தேவன் எழுதுகிறார். அந்த இருதயம் சீர்திருத்தப்படுவதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. இன்றைய காலகட்டம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார். நம்முடைய மனதிலே வைத்து இருதயத்திலே அவைகளை எழுதியிருக்கிறார். நம்மை பார்த்து இந்த வசனம் இப்படி இருக்கிறது, இந்த வசனம் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லாதபடிக்கு அந்த வசனங்களை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு எப்படிப்பட்ட நிலைக்கு தேவையோ அந்தந்த காலகட்டத்துக்குரிய வசனங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆக இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் மனப்பாடம் செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஞாயிறு பள்ளியிலே சிறு பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனங்களை சொல்லித் தருவார்கள். அதை கூட பெற்றோர் வந்து இன்றைக்கி என்ன நடத்துகிறாங்க, இன்றைக்கி என்ன வசனம் மனப்பாடம் சொல்லி கொடுத்தாங்க, அதை படிச்சியா கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே அந்த பிள்ளை ஸ்கூலில் படிக்கணும், அடுத்த நாள் பரீட்சைக்கு எழுத போகணும் போது அந்த பிள்ளைய அடித்து அந்த பிள்ளைய கடிந்து கொண்டு அந்த பிள்ளைய அந்த இடத்துல படிக்க சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உலக பிரகாரமான படிப்புக்காக உன் பிள்ளை இருதயத்தில் பதியணும்னு சொல்லி சீர்திருத்துகிற நீங்கள் ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனப்பாட வசனத்தை சொல்லி கொடுக்கறதில்ல? நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வசனங்களை உங்கள் மனசில் வைக்கிறீங்களா? நம்ம தான் கையில் வேதாகமத்தை பைபிளில் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. இப்போ எல்லா சர்ச்சிலையும் டிவியில் வசனங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணும் பொழுதே அந்த பிரசங்க வார்த்தைகள் இப்போ டிவியிலே போட்டுறாங்க. ஸோ இப்போ பைபிள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த டிவிலே வந்துடுது, அந்த வசனம் வந்துடுது. அதனால் பைபிள் கூட இப்போ எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 ரேர். ஒரு சிலர் மாத்திரம்தான் பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, திறக்கிறது கூட கிடையாது. ஏன்னா அந்த டிவியில் வாசிச்சிடுறாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் ஊழியக்காரர் சொன்ன மாத்திரத்தில் அந்த டிவியிலே தோன்றுகிற அந்த வசனம் எனக்கு அல்ல, என் வேதாகமத்தை நான் திறந்து அந்த வசனத்தை நான் பார்த்தேன். நான் அதிகமாக வேத வசனங்களை தியானம் பண்ணும் பொழுது இந்த அதிகாரம், இந்த வசனம் இந்த பக்கத்தில் இந்த வலது சைடு இத்தனாவது பகுதியிலே வரும் என்று சொல்லி எனக்கு ஞாபகத்தில் நான் கொண்டு வருவேன். அப்படி தான் அந்த வசனங்களை நான் ஞாபகப்படுத்தி கொள்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கிறோம். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படியெனில், அந்த நாட்களுக்கு பின் நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும்
நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு என்று பார்க்கிறோம். முதல்ல மனதில் வச்சு இருதயத்தில் எழுதுகிறாராம். இப்போ இருதயத்தில் வைத்து அவைகளை மனதில் எழுதுகிறாராம். இதை கர்த்தர் உரைக்கிறார். ஆக இருதயத்தில் எழுதுகிற தேவன் மனதிலும் எழுதுகிறார், நம்முடைய மனதிலும் எழுதுகிறார். நாம் அந்த வசனங்களை சிந்தித்து பார்க்கும்படிக்கு தேவன் அங்கே எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இருதயத்தில் தேவன் எழுதணும்? ஏன் இருதயத்தை தேவன் சீர்படுத்தணும்னு விரும்புகிறார்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மனுஷனுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம், அவனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டாராம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டாராம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 8:21, 20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதில் தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்பயிலேருந்தே பொல்லாததாக இருக்குதான், சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. ஒரு கதை சொல்வார்கள். ஒரு வாலிபன் சிறைச்சாலையில் இருப்பான். அவன் சொல்வானா, எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும், வர சொல்லுங்க. அவங்க அம்மா வருவாங்க. அவங்க அம்மா வந்து, நடா நீ ஜெயிலில் இருக்கிய, ஏண்டா இப்படி பண்ணிட்ட? அப்போ அவன் சொன்னானா, உன்னால தான்மா நான் அப்படி இருந்தேன். என்னடா அப்படி சொல்கிற? ஆமாம், நான் சின்ன வயசில் நான் ஒன்றா ஊசியை எடுத்து திருடிட்டு வந்தேன். நீ ஒன்றும் சொல்லலை. அடுத்து ஒவ்வொரு பொருளாகவும் நான் திருடிட்டு வந்தேன். எதையுமே நீ கண்டிக்கலை. அதனால் இந்த வாலிப வயசில் இந்த வயதுக்குரிய திருட்டுத்தனத்தை நான் பண்ணி இந்த ஜெயிலில் நான் இருக்கிறேன். இதற்கு காரணம் நீதாம்மா. பெற்றோரை குறை சொன்னார். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சிறு வயது முதல் பிடிவாதம் பிடிக்கிற குணம், கடினப்பட்ட குணம் உள்ளவர்களாக வளருகிறார்கள். கடின குணமுள்ளவர்களாக வளருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துங்க, அடிங்கன்னு கூட நான் சொல்ல, கண்டிங்க. அடிக்க பிரம்பை கையில் எடுக்காதவன் தன் மகனை பழக்கிறான். நீங்கள் பிரம்பெடுத்தாத அடிங்க. அடித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பைபிள் வாசி, இந்த வசனத்தை சொல்லு. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொல்ல பழக்கப்படுத்துங்க. பின்னாடி அந்த பிள்ளைங்க உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் போது அந்த பிள்ளைங்க உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு வயது தொடங்கி அவனுடைய நினைவுகள் பொல்லாததாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும்
மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனுடைய இருதயத்தில் எல்லா திருக்கும் உள்ளது, எல்லா கேடும் இருக்குது, எல்லா கேடுகளும் இருக்குது. எல்லா துரோகம் பண்ணுறது, பொறாமை, எரிச்சல், தேவனுக்கு விருப்பமில்லாத, தேவனிடத்து பிடிக்காத சுபாவங்கள் அனைத்துமே இந்த உலக பிரகாரமான காரியங்கள். காயின் ஆபேலை ஏன் கொலை பண்ணான்? அவனுடைய எரிச்சல், அவனுடைய பொறாமை, தன் சொந்த தம்பியவே கொலை பண்ணான். ஆக இருதயத்தின் திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் அவனவன் செய்கைகளுக்கும் தக்க பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தெரிகிறவருமாயிருக்கிறேன். ஆக தேவன் அந்த இருதயத்தை ஆராய்கிறவரும் தேவன் அந்த இருதயத்தை சோதித்தெரிகிறவருமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக மூன்றாவது தேவன் இருதயத்திலே வேத எழுத்துக்களை எழுதினது சீர்திருத்தலுக்கு, இருதயம் சீர்திருத்தப்பட. நாலாவது கடைசி நீதியை படிப்பிக்குதலுக்காக தேவன் தரையில் மீது எழுதினார். நான்காவது காரியம், தேவன் தரையின் மீது எழுதினார். முதலாவது தேவன் கல்லின் மீது எழுதினார். இரண்டாவது தேவன் சுவற்றின் மீது எழுதினார். மூன்றாவது தேவன் இருதயத்தில் எழுதினார். நான்காவது தேவன் தரையின் மீது எழுதினார். எதற்காக? நீதியை படிப்பிக்கப்படுவதற்காக தேவன் தரையிலே எழுதினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நாம் 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3 முதல். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு சொல்லி இருக்க, நீர் என்ன சொல்லுகிறீர்? மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கார்ல, அப்போ இவ்வளோ கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லியிருக்கிறார்ல, இப்போ நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு, இயேசுவின் மேல் குற்றம் உண்டாகுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து அவர் என்ன எழுதினாரோ அதை அங்கே சொல்லிட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். எவன் உங்கள்கிட்ட பாவம் இல்லையோ அவன் முதலாவது இவன் மேலே கல்லெறிய கடவன். ஆக கடைசியாக பார்க்கிறோம், நீதியை படிப்பிக்கிறார். நீ இவன் மேலே கல்லெறிய குற்றவாளி, இது பண்ண இவட்ட தப்பு பண்ணவன் எத்தனை பேர் இருக்கிறான்? அவனை கல்லெறிஞ்சியா? இவளை கல்லெறியே? ஆக அந்த இடத்துல கல்லெறிவதை குறித்து பார்க்கிறோம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீ போ, இனி பாவம் செய்யாதே. நீதியை படிப்பித்தார். இவளுக்கு நீதியை கற்றுக் கொடுத்தார். இவள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள்
இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்களுக்கு நீதியை தன் விரலினால் தரையில் எழுதி அவர்களுக்கு அந்த இடத்துல நீதி அவர்களுக்கு தேவன் அந்த இடத்துல படிப்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவர்களாய் நாம் இருக்கலாம். ஆனால் அதிலே நாம் தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நற்கிரியையும் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய எழுத்துக்கள் எல்லாம் உபதேசத்துக்காக முதலாவது அதை பார்க்கிறோம், 2வது கடிந்து கொள்ளுதலுக்காக, 3வது இருதயம் சீர்திருத்தப்படுவதற்காக, 4வது நீதியை எல்லாருக்கும் படிப்பிப்பதற்காக. ஆக தேவனுடைய எழுத்துக்கள் ஏனோ தானவென்ற ஒரு எழுத்துக்கள் அல்ல, எழுத வேண்டுமே என்று எழுதின எழுத்துக்கள் அல்ல, அது ஒரு காரணத்துக்காக எழுதினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய இந்த எழுத்துக்கள் அடங்கிய இந்த வேத புஸ்தகம் உங்கள் வீடுகளிலே இருக்கும், நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக வேத புஸ்தகம் இருக்கட்டும். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே வேத புஸ்தகமாக இருக்க வேண்டாம். இந்த செய்தி கேட்குற இந்த நாளில் இருந்தாகிலும் இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேத புஸ்தகம் வாங்க பாருங்கள். ஒரு வேத புஸ்தகத்தினுடைய விலை 240 ரூபா தான் இன்றைக்கு. ஒரு வெளியில் ஒரு ட்ரெஸ் வாங்க போனோம்னா 500 ரூபா 300 ரூபா. உங்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு. ஆனால் ஒரு வேதாகமம் 240 ரூபா. பைபிள் வாங்கி கொடுங்க, வேதவசனங்களை படிக்க சொல்லுங்கள், நீங்களும் படிங்க. கர்த்தர் நமக்கும் நம்முடைய பேரை அவருடைய டைரியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடிச்சு வைப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நினைச்சு எடுத்துக்கிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய வேத எழுத்துக்கள் எதற்காக என்று சொல்லி பார்த்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம்ப்பா. தேவனுடைய வேத எழுத்துக்கள் எல்லாம் கர்த்தாவே எங்களுக்கு உபதேசத்துக்கும் எங்களுக்கு கடிந்து கொள்ளுதலுக்கும் ஆண்டவரே எங்கள் இருதயம் சீர்திருத்தப்படுவதற்கும் நாங்கள் நீதியை நடப்பிப்பதற்குமாக இந்த இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை வாசிக்கிற நாங்கள், இவைகளை இந்த செய்தியாக யூடியூப்லியாக கேட்குற நாங்கள் அப்படியே விட்டு போகாதபடிக்கு அதன்படி அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரத்தில் இந்த மாதத்தை முடித்து புதிய ஒரு மாதத்துக்கு நுழைய போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகளை இந்த வழிகளிலே நடத்தி கர்த்தாவே இந்த 4 காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்து ஆண்டவரை புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதத்துக்கு படி எடுத்து வைக்க, தங்கள் காலடி எடுத்து வைக்க தேவன் நீர் கிருபை செய்வீராக. இந்த செய்தி கேட்குற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை இல்லாமல் கேடுக்கிறோம். கர்த்தர் ரட்சகர் பெருமான இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பக்கபலமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் வேத எழுத்துக்களும் நம்மை என்றென்றைக்கும் உபதேசத்துக்குள்ளும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நம்மை சகலவிதமான நீதியை படிப்பித்திருக்கும் நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.